அண்ணா, என்னடி திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்ன விஷயம்? அன்னைக்கு குண்டத்து காளியம்மன் கோயில்ல மாவிளக்கு தீபம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற வழியில நாம ஒரு பூக்கார பொண்ணு கிட்ட பூ வாங்கினோம்ல. ஆமா. அன்னைக்கு நம்ம அந்த பொண்ணு கிட்ட வாடி போன பூவை வாங்கினப்போ அவ என்ன சொன்னா? சாமிக்கு போடுறப்போ அந்த பூ மறுபடியும் புதுசா மலர்ந்துரும்னு சொன்னால. ஆமா சொன்னா. அவ சொன்ன மாதிரியே நான் சாமிக்கு அந்த பூவை போடுறதுக்காக எடுக்கிறப்போ அது புதுசா மலர்ந்து இருந்துச்சு. அந்த பூக்கார பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னது? நீ என்ன சொல்ற அண்ணா? அந்த சின்ன பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக இதெல்லாம் பெருசா சொல்லிட்டு இருக்க? இல்ல தனு, அந்த பூ வாடி இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. அப்பதான் புதுசா பறிச்சு கட்டின மாதிரி இருந்தது. இங்க பாரு, நீ சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குடி. அப்படின்னா அந்த பொண்ணு நம்ம கிட்ட போய் சொல்லலையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன். இன்னொரு ஆச்சரியத்தையே சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நேத்து நைட் எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியும் அந்த பொண்ணு மாமாவை காப்பாத்துற மாதிரியும் ஒரு கனவு. அந்த கனவுலயே என் மாமா கிட்ட அந்த பொண்ணு ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்து, இது உங்க தலைமாட்டுல வச்சுக்கோங்க, இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லுச்சு. கனவு கலைஞ்சு நான் சத்தம் போட்டுக்கிட்டே பதறி எந்திரிச்சிட்டேன். என் சத்தத்தை கேட்டுட்டு சின்னத்தானும் எந்திரிச்சிட்டாரு. அப்பதான் திடீர்னு மல்லிப்பூ வாசனை அடிக்க ஆரம்பிச்சுது. அந்த வாசனை எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் சின்னத்தானும் அந்த வாசனை வர திசையிலேயே போய் வந்தோம். நில வாசலுக்கு வெளியில இருந்து அந்த வாசனை வந்துச்சு. நாங்க கதவை திறந்து வெளியே பார்த்தா வாசல்ல ஒரு பந்து மல்லிகை பூவும் அதுக்கு மேல ஒரு எலுமிச்சை பழமும் இருந்துச்சு. கனவுல வந்ததுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா என் மனசுக்கு பட்டு நான் அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் தூங்கிட்டு இருக்கிற மாமாவோட தலைமாட்டுல வச்சுட்டேன். இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் கேட்டா ரொம்ப அதிசயமாலாம் இருக்கு. ஒரு வேலையெல்லாம் தற்செயலா நடந்திருக்கலாம்ல? இல்ல தனு, இல்ல, எதுவுமே தற்செயலா நடக்கல. எல்லாமே தெய்வ செயலா நடந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நீ வா, கிளம்பு. நாம அந்த பொண்ணு நேர்ல போய் பார்த்து பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வா. தனு, இங்கதானே அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தோம். ஆனா காணுமே. அண்ணா, எங்கேயுமே காணுமே அண்ணா. ஒருவேளை பூ வைக்கிறதுக்கு வேற எங்கேயாவது அக்கம் பக்கம் போயிருப்பா. வா, அந்த கடற்கரை கிட்ட கேட்டு பார்க்கலாம். அக்கா, அது சொல்லுமா. இங்க ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 10-15 வயசு இருக்கும், பூ வித்துட்டு இருப்பாளே, அவள் இன்னைக்கு வரலையா? என்னம்மா சொல்ற? அப்படியெல்லாம் யாரும் இங்க பூ விக்கலையே. என்னங்கா சொல்றீங்க? அன்னைக்கு கூட இங்கதானே பூ வித்துட்டு இருந்தா. நாங்க கூட அவகிட்ட பூ வாங்கிட்டு போகணுமே. நீங்க அவளை பார்த்தது இல்லையா? அப்படி ஒருத்தி இருந்தா தானே பாக்குறதுக்கு. நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கேன். இது என் அப்பா போட்ட கடை. அவருக்கு அப்புறம் நான் தான் பாத்துக்கிறேன். பொழுது விடிஞ்சதுல இருந்து ராத்திரி கடை அடைக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி பூ விக்கிற பொண்ண என் கண்ணால நான் பார்த்ததே இல்ல. நீங்க வேற ஏதோ இடத்துல அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னைக்கு தப்பா இங்க வந்து தேடுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி. சரிம்மா, வா. என்ன அண்ணா, இந்த அக்கா ஒரே அடியா இப்படி சொல்லுது? எனக்கும் ஒண்ணும் புரியல தனு.
இப்ப என்ன பண்றது? ஆ, ஒருவேளை கோயில்ல இருப்பாளோ? அன்னைக்கு நம்ம கிட்ட எப்பவும் கோயில்ல தானே இருப்பேன்னு சொன்னா. ஏ ஆமா அண்ணோ. சரி, கோயில்ல போய் பார்க்கலாம் வா. ம்.